Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயற்கையான முறையில் நம்மளோட உடல் எடையை குறைப்பதற்கு உதவக்கூடிய 2 வகையான ட்ரிங்க்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருமே நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தாங்க இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்கள் எல்லாம் கரைஞ்சு கண்டிப்பாக நம்மளோட உடம்பு ஒல்லியாயிருங்க. ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே உதவக்கூடியதாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இதை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாம். சாறு மட்டும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோங்க. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ரொம்பவே சுலபம் தாங்க. நம்ம எடுத்திருக்க ஒரு எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக இப்போ பிழிஞ்சு வச்சாச்சு. கொட்டை இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு எலுமிச்சம்பழ சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோலை தூக்கி வீசிடக்கூடாதுங்க. இந்த தோலை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இதை இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டாலே போதும். இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ்ல இஞ்சி துண்டு எடுத்துட்டு அதை தோல் நீக்கிட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் அளவுக்கு நம்ம இப்ப தண்ணி சேர்த்துருக்குறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்சம்பழ தோல் சேர்த்துக்கோங்க. கூடவே தட்டி வச்சிருக்க ஒரு துண்டு இஞ்சி, சேர்த்தாச்சுங்க. இது கூடவே கொஞ்சமா குறுமிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் நல்லா காஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது கொதி வரட்டுங்க. நம்ம சேர்த்திருக்கிற இன்கிரீடியன்ஸோட ஃபிளேவர்ஸ் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ள இறங்கிரும். அப்பதான் இந்த மாதிரி தலபுலன்னு கொதிக்க விட்டுறலாம். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஆற வேண்டாம். ஒரு மிதமான சூடு இருக்கும்போது ஒரு டம்ளர்ல நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லாவே வடிகட்டியாச்சு. அந்த தோல் மட்டும் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற எலுமிச்சம்பழ சாறு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. மிதமான சூடு இருக்கும்போது நம்ம தேன் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எலுமிச்சம்பழ சாறு தேன் ரெண்டுமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒரு வகையான உடல் எடையை குறைக்கக்கூடிய ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க இன்னொரு உடல் எடையை குறைக்கக்கூடிய ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். அதுவும் ரொம்பவே சிம்பிள் தாங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதோடவே 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா காய விட்டுருங்க. இது காயட்டும். இப்ப பாருங்க, தண்ணி அப்படியே சூடாயிட்டு இருக்கு. சூடாக நம்ம சீரகம் சேர்த்திருக்கிறங்காட்டி அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க, கண்டிப்பா இந்த எல்லா பொருளுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதா தாங்க இருக்கும். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல வழிகளை நம்ம பின்பற்றிருப்போம். அப்படிலாம் பண்ணும்போது கூட சிலருக்கெல்லாம் உடல் எடை குறையாம இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதையும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷம் இதையும் நல்லா கொதிக்க விடுங்க.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்துட்டு மிதமான சூடு வர வரைக்கும் ஆற வச்சிடலாம். இப்போ மிதமான சூடு இருக்குதுங்க. அடுத்ததா ஒரு நம்ம சல்லடையை வச்சுட்டு நல்லா இதை அப்படியே வடிச்சு எடுத்துடலாம் ஒரு டம்ளர்ல. இதை நல்லா வடிகட்டியாச்சுங்க. அடுத்துதான் இதுலயும் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு எடுத்து ஊத்திக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பரா சுலபமான முறையில நமக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய இன்னொரு ட்ரிங்க்கும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்லயே. இந்த 2 ட்ரிங்க்குமே வந்துட்டு செய்யறது ரொம்பவே ஈஸி. நமக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். நம்ம வந்து இதை தொடர்ந்து வெறும் வயிற்றுல காலையில குடிச்சிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ட்ரிங்கை கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதை வந்து நீங்களே வந்துட்டு கண்டிப்பா உங்களாலேயே வந்து உணர முடியும். ஸோ இதை மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.